ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோ அதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட் லேட்டஸ்ட்டாக கிரிக்கெட் வேர்ல்டில் 1 வீக்காக என்ன நடந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை SBI ஜாப்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் வீடியோ வரும். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு அந்த ஜாபில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட் பார்த்தீங்கன்னா ஆர்ஆரோடைய ஹெட் கோச் ரோல்லேருந்து பார்த்தீங்கன்னா லீவ் ஆயிருக்காரு. ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் மென்டார் இல்லை வேறு எதனா மேனேஜ்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ரோல் தரோம் அப்படின்லாம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பட் டிராவிட் பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆரை விட்டு லீவ் ஆயிருக்காரு. இந்தியாவோட ஹெட் கோச்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஆர்ஆருக்கு தான் போய் ஜாயின் பண்ணார். பட் ஒரே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆரும் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. ஹெட் கோச்சுக்கும் கேப்டனுக்கும் இருந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்னால பார்த்தீங்கன்னா ஹெட் கோச்சா இல்லை கேப்டனா அப்படின்னு ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் ஒரு முடிவு இருக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. சஞ்சு சாம்சனும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டில் பார்த்தீங்கன்னா என்ன ட்ரேட் இல்லைனா ரிலீஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேட்ச் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பர் ஓவர் ஆடினாங்க டெல்லி கூட ஆர்ஆர். அதில் பார்த்தீங்கன்னா ரியான் பராக் பார்த்தீங்கன்னா பேடை கட்டிட்டு வந்திருந்தார். அந்த மேட்ச்சில் அதிகமாக ரன் அடித்தது பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் தான். அவர் ஏன்ப்பா இறக்கலன்னு சஞ்சு சாம்சன் அப்புறம் ஆஃப்டர் மேட்ச்சில் கேட்டப்போ எனக்கே தெரியாதுங்க யார் போக போகிறாங்க அப்படின்ற அளவுக்கு இருந்தது. ஏன்னா ஒரு ஹெட் கோச்சுக்கும் ஒரு கேப்டனுக்கும் ஒரு நல்ல ரேப்போ இருந்தால் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அப்படி இல்லைன்னா டீமோட பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். அடுத்த வருஷம் கேப்டனோ இல்லை கோச்சோ யாரோ ஒருத்தர் லீவ் ஆவாங்கன்றது தெரிஞ்ச விஷயம் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் சஞ்சு சாம்சனை கூல் பண்ணுறதுக்காக டிராவிடை கைட்டு விட்ட மாதிரி தெரியுது. இதுக்கப்புறமாவது சஞ்சு சாம்சனோட இந்த ட்ரேட் ரூமர்ஸில் ஒரு வழியாக முடிவாகும்னு நினைக்கிறேன். 2026 ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ஆர்ஆர் தான் கேப்டன்சி பண்ண போகிறாரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜர் நியூஸ்னு பார்த்தீங்கன்னா ஏஷியா கப்க்கான ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிஸும் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம இந்தியன் டீம் ஸ்குவாடை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். டைம் இருந்தால் போய் பாருங்கள். பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட மேஜர் பிளேயர்ஸான பாபர் அசாம் அண்ட் ரிஸ்வான் இவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா கைட்டி விட்டுருக்காங்க. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். ஏன்னா இது வரைக்கும் கடைசியாக நடந்த எல்லா ஐசிசி ஈவெண்ட்ஸ் அண்ட் மேஜர் ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பாபர் அசாம் அண்ட் ரிஸ்வான் இவங்கள சுற்றி தான் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஸ்குவாடே இருந்தது. பட் அவங்களுக்கு போதுமான அளவுக்கு சான்ஸும் கொடுத்தாங்க. அவங்களும் பர்ஃபார்ம் பண்ணல. பட் பாகிஸ்தான் இந்த வாட்டி கைட்டி விட்டுட்டாங்க. ஹசன் அலி, ஹாரிஸ் ராஃப் அண்ட் ஷாஹின் அஃப்ரிடி இந்த ஃபாஸ்ட் பவுலிங் ட்ரையோட போயிருக்காங்க. துபாயில் நடக்க போது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் பாகிஸ்தான் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு. ஏன்னா இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு 2 வாட்டி மேட்ச் ஆடுற மாதிரி ஃபிக்சர்ஸ் போட்டிருக்காங்க. பாகிஸ்தான் ஃபைனல் வரதுலாம் கஷ்டம், பார்க்கலாம். தென் ஃபேண்டசி கிரிக்கெட் அண்ட் ட்ரீம் 11 ஆடுற எல்லா பிளேயர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேட் நியூஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே ட்ரீம் 11 அண்ட் இந்த மை 11 சர்க்கிள் இந்த மாதிரி ஃபேண்டசி அண்ட் பெட்டிங் ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் அஃபிஷியலாக பேன் பண்ணிட்டாங்க. இதை எந்த மாதிரி சொல்லி ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இதெல்லாம் ஸ்கில் பேஸ்டு கேமுங்க, மணி போட்டால் மணி வருன்றது மட்டும் இல்லை, ஸ்கில்லை வச்சு தான் எல்லாம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி தான் கோர்ட்டில் நிறைய நாளாக இதுக்கு ஸ்டே வாங்கியிருந்தாங்க. பட் இந்தியன் கவர்மெண்ட்டே இப்போ என்ன சொல்லிட்டாங்களா, இல்லைப்பா மணி போட்டால் மணி வரும்னா அது கேம்பிளிங் தான், பெட்டிங் தான், அதெல்லாம் தப்பு, இதெல்லாம் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமாக கவர்மெண்ட்டுக்கு தெரியாதது இப்போ தெரிஞ்சிருக்கு. அஃபிஷியலாக இப்போ பேனும் பண்ணிட்டாங்க. அதனாலே ட்ரீம் 11லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் போயிட்டாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11 அண்ட் இந்த மாதிரி ஃபேண்டசி கிரிக்கெட் ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ப்ரொமோஷன் வராது. நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் நிம்மதியாக கிரிக்கெட் மேட்சை பார்க்கலாம். தென் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் ஒரு ரூமர் அண்ட் நிறைய வெப்சைட்ஸும் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. MS தோனி as இந்தியன் டீம் மென்டார். BCCI பார்த்தீங்கன்னா தோனி கிட்ட இந்தியன் டீமோட மென்டாராக வர முடியுமா அப்படின்னு ரெக்வஸ்ட்டை வச்சிருக்கிறது தான் ஒரு நியூஸ் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு தோனி இதை அக்செப்ட் பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இந்தியன் டீமோட இப்போ ஹெட் கோச்சாக இருக்கிறது கௌதம் கம்பீர். கௌதம் கம்பீருக்கும் MSDக்கும் இருக்கிற கான்ஃப்ளிக்ட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ தோனி இதை அக்செப்ட் பண்ண சான்ஸே இல்லை. மேபி தோனி இதை அக்செப்ட் பண்ணாலும் அது டீமுக்கு நல்லதாக அமையுமா அப்படின்றதும் ஒரு டவுட்டு தான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தென் இப்போ பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட் ஆர்ஆர் விட்டு லீவ் ஆயிருக்காரு. அடுத்த வருஷம் அவர் எந்த IPL டீமுக்கு ஹெட் கோச் ஆவாருன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.